அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எங்கள் இன்னொரு வணக்கம். இன்றும் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திக்க போகிறோம். அது என்ன காணொலியாக இருக்குமென்னு சொல்லி ரூபி சொல்லுங்க. இன்றைக்கும் நீங்கள் சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கூடுதலாக எங்களோட சேனலில் நீங்கள் சமையல் வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் இன்றைக்குமே ஒரு சமையல் வீடியோ தான். அது என்ன கறின்னு சொன்னால் சூப்பராக இன்றைக்கி நண்டு குழம்பு தான் உங்களுக்கு நான் சமைச்சு காட்ட போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட எங்களோட சேனலை நீங்கள் முதலாவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோன்னு நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இனி போய் நண்டு உடைக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் நண்டு உடைக்க போகிறோம். 1 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கு. என்ன விலை 1 கிலோ நண்டு? 1 கிலோ நண்டு 1200 ரூபா. 1200 ரூபா. நல்ல பெரிய நண்டு, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. நான் பார்த்து அமர்த்தி தான் வாங்கினேன் தெரியுமா. 5 நண்டு 1 கிலோ நண்டு வந்திருக்கு. இது பட்டை நண்டு, நீல நண்டு அந்த பட்டை இல்லை, அது ஆண் நண்டு. அதுதான் பட்டை நண்டு. இந்த உதான் பட்டை நண்டு சொல்லுவீங்க. இது எல்லாம் ஒரு ஆண் நண்டு, மிச்சம் பட்டை நண்டு. நண்டை பார்த்தீங்களோ இப்படி இருக்குண்டு. பெரிய நண்டு. நான் 2 நண்டை தூக்கி வச்சு விட்டேன். 1/2 கிலோ நிற்கிது. அப்போ நல்ல தசை கூடின நண்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பேரமாக இருக்கும் நண்டு, அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, நீ ரூபி நண்டு எப்படி உடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் தண்ணியை விடுவோம். என்ன தண்ணி விட்டு நல்ல வடிவாக நண்டை எடுத்து கழுவுவோம். இந்த காலெல்லாம் உடைச்சிட்டு போட்டுட்டு நல்ல வடிவா எல்லாம் எடுத்து வடிவா கழுவுவோம். முதல்ல சொன்ன இதில் சேறு தன்மையில் இருக்குன்னு தானே கழுவி போட்டு தான் கழுவிட்டு தான் உடைக்குவோம். நாங்கள் அண்டைக்கு பண்ணி வந்த நண்டு கொஞ்சம் சரியில்லைண்ணா. அது சின்ன நண்டு தான், கொஞ்சம் சரியில்லை. இது வெயிட்டாக பரவாயில்ல. இப்போ இந்த நான் நண்டு பண்ணால் அப்படி தான் இருக்கும். அன்றைக்கு அமர்த்தவே நண்டு உடைஞ்சிட்டு. அது நாங்கள் நண்டு சமைக்கிற காட்டையில் அன்றைக்கு அப்படி நண்டு இதுக்கு தான் அந்த ஊட்டையில் இருக்கு. இந்த ஊட்டை அதெல்லாம் இதை ஒரு பக்கத்துக்கு அமர்த்துங்க. கலர் மேலே இங்கே பார்த்துங்க ஊட்டையோட கழுவோம். கழுவிட்டு தான் நண்டு தானே நண்டு. நாங்கள் நண்டெல்லாம் வடிவாக கழுவி எடுத்தாச்சு. நாங்கள் நண்டு உடைக்க போகிறோம். இந்த காலையில் அமர்த்து முதல் இருக்க போடுவோம். இந்த சடிக்கு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். அப்போ இந்த சடிக்கு நம்ம நண்டை உடைச்சி போட போகிறோம். நுள்ளி எடுக்கணும். சில பேர் இப்படியே போடலாம், ஆனால் நுள்ளி தான் எடுக்கணும். ஆனால் அப்படி அது கத்தரிக்கோள் ஆள் எதுவும் பட்டுறதா நல்லது. எங்களுக்கு பார்ப்போம். நாங்கள் அந்த காலை நுள்ளி அறியக்குள்ள அதோட தசவும் விழுபடும் தெரியுமா. நல்ல சூப்பர் நண்டாயிரம். நல்ல அப்படி அந்த மாதிரி நண்டு செம மாஸ். இது விட்ட நண்டு கறி. இது நண்டுண்ட தோல். நண்டு தோல். இதுக்கு தான் தசை இருக்குன்னு தெரியுமா. கூடுதலாம் இதுங்க மஞ்சள் சின்ன தோலை மெல்லமாக எடுத்துட்டு இந்த சைட்டில் இருக்கிற இந்த பொஞ்செல்லாம் எடுக்கணும். அது சில பேர் போடுறது அப்படியே உடைச்சி போடுவீங்க. நாங்கள் எடுக்கிறே இல்லை, எடுத்துட்டு இப்படியே போட்டாலே சரி. நண்டு சீனை அவ்வளோ சீனை அந்த நண்டு நண்டு சூப்பர் நண்டு. சீனை நண்டு பாப்போம். பெரிய ராஜா நண்டு பாப்போம். அது ஆனண்ட நண்டு நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனண்டுன்னு சொல்கிறது என்ன தெரியல. ஒன்று தானே வந்திருக்கு நீல நண்டு. நானே அந்த நண்டு பண்ணாண்டா அந்த சினை இருக்கும். தோல் நண்டுக்கு நிறைய சதை இருக்கும். தோல் நண்டை நம்பி வாங்கலாம் தெரியுமா. இதுக்கு சினை இருக்காது. தோல் நண்டு தான். தோல் நண்டு தான் சினை இருக்காது. இது பொட்டை நண்டு. இதுக்கு சினை இல்லை. ஆண் நண்டு. ஆண் நண்டு பொட்டை நண்டு என்ன நண்டு தெரியல. இதுக்கு சினை வராது. அந்த நண்டுக்கு தான் அந்த மற்ற நண்டுக்கு இந்த நண்டுக்கெல்லாம் சினை இருக்கும்.
இப்போ வந்து நான் நண்டெல்லாம் உடைச்சிட்டேன். எல்லாமே சூப்பர் நண்டு, எல்லாமே சின்ன நண்டு, அதோட தோல் நண்டுக்கெல்லாம் வந்து சதை வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ வாங்கின 6 நண்டாக்கும் 6 நண்டுமே நல்ல நண்டு பாருங்க. இப்படி சின்ன எல்லாமே நல்ல சூப்பர் நண்டு. சின்ன நண்டு தானே நல்ல சூப்பராக இருக்கும். அண்டை இந்த நண்டு எல்லாம் ஓட்ட நண்டு. இது நல்ல நண்டு, அந்த மாதிரி நண்டு இப்படியே வச்சு தான் சமைக்க போகிறேன். அதான் இந்த நான் சமைக்கிற சட்டிக்குள்ளேயே நண்டை உடைச்சி போட்டேன் நான். அப்போ தான் அந்த சினை வந்து சினைன்ற அந்த வாசம் இருக்குல்லோ சட்டிக்கே இருக்கும். இப்போ நாங்கள் கழுவி போட்டோம்னு சொன்னேன், இன்னொரு சட்டிக்கு தான் சினையெல்லாம் போடும். அதுக்காண்டி தான் வடிவா நண்டெல்லாம் கழுவிட்டு உடைச்சேன் நான். நீ வந்து நாங்கள் சூப்பராக நண்டு குழம்பு வைக்க போகிறோம். ஓகே, இனி போய் நாங்கள் நண்டு கறி சமைப்போமே. ஓகே, இப்போ நாங்கள் நண்டு குழம்பு வந்து சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து இங்கே அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சு கொண்டுருக்கு. நாங்கள் இப்போ நண்டுக்குள்ளே வெங்காயம் வெட்டி போட போகிறோம். சொன்னால் நாங்கள் நண்டுக்கறி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இனி நாங்கள் முதல் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வெங்காயத்தை வந்து வெட்டி முதல் நண்டுக்குள்ளே போடுவோம். நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை, வாங்கையில். இப்போ பெரிய வெங்காயம் தான் இருந்தது. அப்போ நான் பெரிய வெங்காயத்தை வெட்டி போடுறேன். சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நான் கடைக்கு வந்து போகையிலேன்னு இல்லை, போனால் தான் மறந்துட்டு வந்துட்டேன். அங்கே வந்து நல்ல அடுப்பு வந்து நல்லா எரியுதுன்னு. அடுப்பு வந்து எரிஞ்சு வந்துருக்கு. அதோட மழையும் சில டைம் வரும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் சமைக்க. மழை காலங்கள் அதான் பிரச்சனை. மழை வந்துச்சுன்னு சொன்னால் அடுப்புன்னு வந்துடும். ரெண்டு வழியில் வச்சு சமைக்கவே இல்லை. சமைக்கிறன்றது கடும் கஷ்டம். அதோட பச்சை மிளகாய் எத்தனை பச்சை மிளகாய்? ஒரு 4 பச்சை மிளகாய். நீங்கள் பச்சை மிளகாய் போடாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 4 பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் போடணும், அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும் கொஞ்சம். இது வந்து நாங்கள் மரத்திலே இருந்து பிடிக்கணும் நான். இப்போ அதோட வந்து கறிவேப்பிலை அதான் கறிவேப்பிலை தான். கறிவேப்பிலையில கறிவேப்பிலை அதான் கறிவேப்பிலை தான், அப்படிதான் சொல்லணும் தமிழ்ல சொல்லியிருக்க. சரியா? இப்போ போட்டுட்டேன். இனி என்ன செய்யணும் என்றால் பால் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு, அதோட கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ நாங்கள் தேங்காய் பால் விடுவோம். சரியா? தேங்காய் பால் விட்டுட்டேன். இந்த வடிவம் இருக்க நண்டை நல்லா மூழ்கி எடுப்பேன் நண்டை. ஏன் தேங்காய் பால் முதல் விடுறான்னு சொன்னால் அதுதான் அவியும். அதுக்காகத்தான் தேங்காய் பால் விட்டு அவிய வைக்கிறது. இப்போ நாங்கள் அடுப்பில் வைப்போம். வந்து சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் என்ன செய்யணும்? மூடி விடுறே இல்லை, தூள் போடணும். கொதிச்ச அப்புறம் தூள் விடக்கூடாது, அப்போதானே அவியும் தூள். இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டாச்சு. தேவையான அளவு கல் உப்பு. இதை நல்ல வடிவாக இருக்க கலந்து விடுவோம். இனி வந்து குழம்பு கொதிக்கிறது. சரியா? கொதிச்சா பிறகுதான் மிச்ச பொருட்கள் போடணும். நான் புளி கரைக்க போகிறேன். எனக்கு புளி தேவையில்லை நண்டு குழம்புக்கு, கொஞ்சம் புளி காணும். அதனால் கொஞ்சம் புளி கரைச்செடுக்குறேன். நண்டு குழம்புக்கு வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் அடிக்க போகிறேன். ஏன் பெருஞ்சீரகம் போட சொல்லுவாங்க? வாசத்துக்கு. நல்ல பவுடர் ஆக தேவையில்லை, சும்மா நார்மலாக அடித்தாலே சரி. கையால் கசக்கிட்டும் போடலாம். நான் வந்து இதில் சும்மா நார்மலாக அடிக்கிறேன். இப்போ வந்து நண்டு குழம்பு வந்து ஓரளவு கொதிச்சு கொண்டு வருது இல்லை, அந்த டைமில் தான் நாங்கள் பெருஞ்சீரகம் போடுவோம். நல்ல வடிவாக கையால் அப்படி இருக்க கசக்கிட்டு போடலாம். இடிக்கிறத விட கசக்கிட்டு போடுறது ஈஸி தான். நான் இடிச்சிட்டு தான் போடுறேன். கொண்டு வருது பார்த்தீங்களா? இந்தா கொச்சு கொண்டு வருது இல்லை, அந்த டைமுக்கு தான் பெருஞ்சீரகம் போடுவோம். அப்பதான் வாசமாக இருக்கும். அப்படிதான் இந்த பெருஞ்சீரகம் வந்து இந்த நண்டோட சேர்ந்து அவியேக்க நல்ல சுவையாக கொடுக்கும். குழம்பு வந்து இப்போ தான் கொதிச்சு கொண்டு வருது. கொஞ்சம் லேட்டாக தான் அடுப்பில் என்ன சூடுறதுக்கு சட்டி மண் சட்டி தானே, அப்போ சூடுறவும் லேட் ஆகுது. அதோட வந்து அடுப்பு வந்து நினைஞ்சிட்டு நேற்று பெஞ்ச மழையில அடுப்பு வந்து நினைஞ்சு போச்சுது.
அதால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது பரவாயில்லை. இப்போ எரியுது வடிவாடு போ எல்லாம் அப்படி கொதிக்குது பார்த்தீங்களா, சைட்டாலெல்லாம் கொதிச்சு அப்படியே அந்த மாதிரி இருக்குது. அப்படியே அலைக்கா கிண்டி விட்டுட்டு அப்படியே ஆவியை விட்டேன். வந்து ரூபியிட நண்டு கறி சும்மா இப்பவே வாசம் மணக்குது. கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். நல்ல உரைப்பாக இருந்தால் தான் நண்டுக்கு சூப்பராக இருக்கும். இது ஏன் நாங்கள் தாளிச்சு சமைக்கலாம் தான் நண்டு குழம்பு. ஆனால் தாளிக்கிற விட இப்படி சமைச்சாதான் நண்டு குழம்பு டேஸ்டாக இருக்கும். அப்போதான் நல்லபடியாக அவிஞ்சு நண்டெல்லாம் அந்த சுவையாக இருக்கும். பூவெல்லாம் முறங்கி சும்மா சூப்பராக இருக்கும். சுவை கூடுதலாக இருக்கும். நாங்கள் வந்து நண்டு குழம்பு தாளிக்கல. ஆனால் கூடுதலாக இங்கே வந்து தாளித்து சமைக்கிறேன் இல்லை. ஒரு அண்ணாவதா சொல்லிக்கிறேன். என்னன்னு சொன்ன நண்டு குழம்புக்கு தூள் காணுமோ காணாது, போடணுமோ போட வேண்டாமா வேறங்க. கொஞ்சம் வெள்ளையா இருக்க மாதிரி இருக்கு, போட்டா நல்லா இருக்கும். போட்டா நல்லா இருக்குமே, கொஞ்சம் தூள் போடுவோம். நல்ல காரமா இருக்கும். அப்பதான் இதோட கொஞ்சம் மிளகு குத்தி போட்டா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? அது ரசம் வைக்கணும், மிளகு நண்டு ரசம். அப்படி குத்தி போட்டு நண்டு ரசம் வைப்பேன். அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன நண்டு தான் இல்லை ரசத்துக்கு. அந்த மாதிரி இருக்கு வந்து அப்படி நண்டு கோதை அப்படி நமக்கு நொறுக்கன்னு கட்டிச்சு அப்படி விட்டா கணக்கா வரும். பத்தி கொண்டு போக தூள் கணக்கா வரும். இனி நாங்கள் புளியை சேர்ப்போம். சரியா? ஓகே. நண்டு இப்போ அவிஞ்சிட்டு தானே ஓரளவுக்கு நாங்கள் புளி தண்ணியை சேர்ப்போம். கரைச்சி வச்சு புளி தண்ணி. நண்டு குழம்புக்கு சில பேர் புளி விடுறே இல்லை, நாங்கள் கொஞ்சம் புளி விடுறோம். இப்போ குழம்புக்கு வந்து புளியும் விட்டாச்சு. இனி வந்து என்ன செய்யணும், நண்டு நல்லா வத்தி வேணும். நல்லா வத்தி அப்படியே பிட்டாட்டி எடுக்கணும். சும்மா சட்டியோட நண்டு சட்டியில் அப்படியே தண்ணி ஒட்டி இருக்கணும். எங்களுக்கெல்லாம் குழம்பு தேவையில்லை. அப்படி இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நண்டு கறிக்கும் கோதுமை புட்டும் அப்படி இருக்கும். நடுகளும் கோதுமை புட்டுக்குன்னு சொன்னால் நான் கோதுமை புட்டு அவிச்சு காட்டினதே இல்லை. எனக்கு வந்து கோதுமை புட்டுன்னா விருப்பம். அதுக்கு தான் நான் நெடுகளும் சொல்கிறேன் டெய்லி. ஏன் அந்த கோதுமை புட்டுங்களை விட்டு அவிக்கிறேன்னு சொன்னால் கூடுதலாக வந்து விட்டு அரிசி மாப்பிட்டு தான் நாங்கள் அவிக்கிறோம். கோதுமாவில் வந்து நாங்கள் கூடுதலாக ரொட்டி அப்படியான சாப்பாடு, ரொட்டி தோசை அப்படித்தான் நாங்கள் கோதுமாவில் சொன்னாங்க. இல்லை நான் கோதுமை அவிக்கணும். அந்த பிரச்சனை அவிச்சு திருப்பி அரிச்சு திருப்பி புட்டு அவிக்கணும்ல, அந்த பிரச்சனை. அவிக்கிறது கொஞ்சம் பஞ்சு, அந்த பஞ்சு தான். மற்றபடி புட்டு அவிக்கிறதுல ஒரு பஞ்சியும் இல்லை, அந்த பஞ்சு. ஒரு நாளைக்கு கோதுமை அவிச்சு அதோட கறியோ பொரியலோ என்னவோ செய்து உங்களுக்கு காட்டுறேன்னா. இப்போ நண்டு குழம்புக்கு நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டுட்டோம். இனி நாங்கள் முக்கியமானது உப்பு பார்க்கணும். அப்படியே கறி உப்பு காணாது. இப்போ குழம்பு நான் பார்த்தேன் உப்பு காணாமல் இருக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். ஓகே. சில பேருக்கு உப்பு கூடுதலாக தேவை, சில பேருக்கு உப்பு தேவையும் இருக்காது. கொஞ்சம் சில பேர் வந்து உப்பு வந்து குறையத்தான் சாப்பிட்றேன். எங்களுக்கு வந்து கணக்காக இருக்கணும். உப்பு கூடவும் கூடாது குறையவும் கூடாது. எங்களை விட கூடினா தான் பிரச்சனை, குறைஞ்சா பிரச்சனை இல்லை, கூடினா தான் பிரச்சனை. உப்பு இப்போதான் கறி வந்து அந்த மாதிரி இருக்கு. உப்பு இல்லாட்டிக்கே நான் சாப்பிட்றேன். இப்படி வந்து சட்டி வந்து கொதிச்சு அப்படி ஆவியாக பறக்கு கறி வந்து நல்லபடியாக கொதிச்சு கொண்டு வருது. இப்போதான் நல்ல கலராக இருக்குது. வாசம் இன்னொரு வாசனை. எனக்கு நண்டு கறியும் கருவாட்டு கறியும் தான் அந்த வாசம் வந்து தூக்கலாக குழம்போடையும் கருவாட்டு குழம்போடையுமே நாங்கள் வந்து சோறோ புட்டோ சாப்பிடலாம். நண்டு தான் தேவையான அந்த இந்த குழம்பு இருக்குல்ல அதோட சாப்பிட்டாலே நல்ல டேஸ்டாக தான் இருக்கு. அருமையாக இருக்கு, அருமையாக இருக்கு. நாங்கள் இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னு சொல்லுங்க அப்போ இதுக்குள்ள. உள்ளி இல்லை, முருக்கமில்லையா ஆஞ்சு கொண்டு வந்து வடிவா இப்படியே தான் கழுவணும் நெட்டோட. நீங்கள் இலைய உறுதி கழுவினீங்கண்டா என்ன நடக்கும்னா இலையெல்லாம் அந்த குவஞ்சு வந்துடும். அப்படியே தண்ணியாக இருக்கும். தண்ணியாண்டில் அந்த குழஞ்சிடும், ஒட்டி வந்துடும். அதுக்காண்டி தான் இப்படியே நெட்டோடையே கழுவிட்டு நாங்கள் வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் முருக்கமிலையே போடுவோம். அதை விட முருக்கமில எடுக்கிறதே கடும் கஷ்டம் எங்களோட ஊரில்.
என்ன ஊர்லயும் கஷ்டம். ஊர்ல வந்து முருக்க மரம் நிக்குது, ஆனா இலை ஒன்றும் இருக்காது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க வந்து குரங்கு வந்து முருக்கம் இலையண்டு இல்ல, ஒரு இலையுமே தான் விடாது. எங்களை விட்டு நிக்கிற பூக்கண்டில இருந்து, இளநீல இருந்து, முருக்கம் இலையில இருந்து எல்லாமே குரங்கு தான் சாப்பிடும். எங்கேயும் அங்கன ஒவ்வொரு மரங்கள்ல ஒவ்வொரு நட்டு வழியா இந்த முருக்கம் இலை இருக்கும். அதுல நாங்க சில மாஞ்சி வறுக்கிறது கொள்றது எல்லாம் அதுல தான். இப்போ வந்து நல்ல வடிவா இருக்க பிரட்டி விடுவோம் நண்டு. அப்பதான் இந்த முருக்கம் இலையில நண்டுலயே மொட்டும். முருக்கமில்ல போட்டு சமைக்கிறது அந்த நண்டு குழம்பு கட்டாயம் முருக்கமில்ல போட்டு சமைச்சா டேஸ்ட்ன்னு சொல்லிவினா. எனக்கும் தெரியாது ஏன் போடுறேன்னு சொல்லி, உண்மையை சொன்னா தெரியாது. எங்களை விட்டு அம்மா போட்டு சமைக்கிறவா, அது போல அதே எனக்கு பழகிட்டு நானும் முருக்கமில்ல போட்டு தான் சமைக்கணும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு முருக்கமில்ல போட்டு நாங்க திருட்டி வச்சு நாங்க இப்போ முருக்கமிலையில வந்து முருக்கமிலைக்கு நாங்க நிறைய போட்டு வறுக்கலாம் தெரியுமா. உங்களுக்கு நாங்கள் எதுவும் கறி வச்சு சமைச்சு காட்டணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு அக்கா வந்து இட்லி ரெசிபி கேட்டுக்கிறா, அதை நாங்கள் சீக்கிரம் நாங்கள் விரைவில் அந்த காணொலியை உங்களுக்கு நாங்கள் பதிவிடுவோம். அதோட ஒரு அண்ணா ஒரு ஆள் சொல்லிக்கிறா மீன் வந்து பொரிச்சு குழம்பு வச்சா டேஸ்டா இருக்குமென்னு சொல்லி, அதையும் நாங்கள் ஒரு நாளைக்கு சமைச்சு காட்டுவோம். ஒரு நாளைக்கு இல்லை, நாளைக்கு நாளன்னைக்கே நாங்கள் சமைச்சு காட்டுவோம். உள்ளியும் இஞ்சியும், உள்ளியை வந்து நல்லா தோல் உரிச்சு சும்மா மேற்தோலை மட்டும் உரிச்சிட்டு வடிவா கழுவி வச்சுக்கோம். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தோலெல்லாம் சீவி நல்லா வடிவா கழுவிட்டு வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் இதை போட்டு இடிக்க போகிறோம். சில பேருக்கு நண்டு சாப்பிட வயிற்று குத்துமன்னு சொல்லி வேணுமில்ல, அதுக்காண்டி தான் இஞ்சி உள்ளி போடுறது. நண்டு எல்லாம் கொஞ்சம் வாயுத்தமா கூட கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும். இதோட மிளகும் சேர்த்து நீங்க இடிக்கிறேன்னு சொன்னா இடிக்கலாம். நாங்க இடிக்கிறேன்னு சொன்னா தூள் வந்து ஏற்கனவே சரியான கேரம், அதுக்காண்டி தான் நாங்க மிளகு போடையில. வெள்ளைப்பூடும் போட்டு நண்டுக்குள்ள போட்டா என்ன வாசம் பெறப்போகுதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். நண்டுக்கு சுவையை கொடுக்கறதே இந்த முருக்கமிலை, பெருஞ்சீரகம், அதோட உள்ளி இஞ்சி தான் நண்டுக்கு என்னமே ருசியை கொடுக்கும். அது போட்டோன்னா அந்த கறின்ற லெவலே வேற லெவலா தான் இருக்கு. வாசமா இருக்குது. இப்போ இஞ்சியும் உள்ளியும் தட்டி போட்டா இப்படி இருக்கும் கறி. அப்படிதான் இருக்க போகுது. உள்ளிய போடுவோம். ஓகே, உள்ளியும் போட்டாச்சுன்னா போட்டாச்சு. போட்டுட்டு இருக்கா கரண்டியால கசண்டி விடுவா. என்ன கறி இருந்தாலும் ஒரு மண் சட்டியில சமைச்சு சாப்பிடுறது டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். அந்த நேரில் இப்ப நாங்க நண்டு குழம்புக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே போட்டாச்சு. நண்டு குழம்பு ரெடி ஆயிட்டு நாங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்குவோம். சரியா, கொஞ்சம் நண்டு குழம்பு வத்தணும், அதுக்காண்டி தான் நான் மூடி வைக்கிறேன். இப்ப ஒரு திறந்து பார்ப்போம் குழம்பு வத்திட்டோம். சரியா, அப்படி இது குழம்பு அந்த மாதிரி குழம்பு நல்ல வாசமா நல்ல வாசமா இருக்கு. என்ன வாசமடா, இன்னும் கொஞ்சம் வத்தணும் போல இருக்கா. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும். வத்தினா தான் நல்லா இருக்கு. நல்லா மூடி விடுவோமே, மூடி விடுவோம். வத்தட் என்ன ஒரு கொஞ்ச நேரம் வத்தட் குழம்பு இருக்கு. மழை வந்துட்டுது. மழை வந்தால் நான் குடை பிடிச்சி கொண்டு நிற்கிறேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைக்குள்ள நினையுது. சரியான இருட்டாக இருக்குது. மழை வேறு தூர போகுது. திடீரென்று மழை வந்து தூருது. மழை வந்து நனைஞ்சிட்டு நல்ல காலம் கறி வந்து ரெடி ஆயிட்டு. அது வந்து முடிஞ்சு இந்த மாதிரி கறி வந்து இனி இறக்குறதா. ஒரு கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கறி வந்து கலைக்குது. பாப்பம் உடுப்பெல்லாம் வெளியில காஞ்சது, அப்பெல்லாம் ஒரு எடுத்து கொண்டு வந்தது, அதெல்லாம் கலைக்குது. திடீரெண்டு ஒரு இருட்டொன்று வந்துச்சு, பக்கண்டு தூருச்சு. இப்ப லேசா தூருது. ஆனா நல்ல வெயில் இருந்தது. இப்ப இருந்தது
அப்போ வெளியில் உடுப்பு எல்லாமே இருந்தோடய ஒரு போய் எடுத்து வந்து கலைச்சிட்டேன். அது என்ன பூவார தான் கிடக்கு. மழை இப்போ விட்டுட்டு பார்த்தீங்களா? இப்போ விட்டுட்டு இல்லை காலத்துக்கு மழை தூர்றதுக்கு முதல்ல நாங்கள் சமைச்சு முடிச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் வத்தத்தான் வச்சு நாங்கள் அடுப்பில். இப்போ வந்து கறி நல்லா வத்திட்டு நாங்கள் இறாக்குவோம். சமைச்சாச்சு நல்ல வடிவாக வந்துட்டு குழம்பு கொஞ்சம் வடிவாக வத்திட்டு. இந்த சட்டின்ற சூட்டுக்கு நண்டுக்க அவ்வளோ குழம்பு என்னன்னு சொல்றது ஊறிடுமா? இழுத்துடும். சட்டி நண்டு வந்து இழுத்துடும். எப்படி குழம்பு கொஞ்ச நேரம் விட்டா நண்டு பிரட்டலா போயிடும். இதுவும் பிரட்டலாம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுட்டு திறந்து பாருங்க, நண்டெல்லாம் குழம்பு இழுத்துடும். அந்த மாதிரி பிரட்டல் மாதிரியே வந்துட்டு சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. அந்த நண்டு கால் இருக்குல்ல, உடைச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கு. அப்படி நறுக்கு காட்டி சாப்பிடான்னு அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்க சாப்பிடுவோம். சரியா? ஓகே ஓகே. இப்போ ரூபி கறி சமைச்சிட்டா, நண்டு கறி. இப்போ நான் அதை சோத்தை போட்டு நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரூபி இந்த கறி அப்படி நல்ல சுவையாக சமைச்சிருக்கிறாங்க. உரப்பாக இருக்கு. அதுவும் பச்சை அரிசி சோறு. இந்த சோத்தோடு தான் நண்டு குழம்பும் கறியை விட்டு போய் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி இலைக்க எடுத்து ஒரு நண்டு காணாது, 2 நண்டு தான் காணும். இப்படி எடுத்துட்டு அதோட ஒரு நண்டு கால் இப்படி எடுத்து குழம்பு எடுக்கலாம கிடக்கு. குழம்பு காணையில் ஓகே. குழம்பு மடியாக விட்டால் தான் நல்லா இருக்கும். பிரட்டு வைங்கன்னு நான் சொல்லி போட்டேன். இப்போ வந்து குழம்பு இல்லாமல் இருக்குது. சரி, இப்போ மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குது. இந்த சமையல் நண்டு கறி சமையல் எப்படி இருக்குது. சரி, இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்கள் அடுத்த தடவை மழை வேற போதும் திருப்பியும் நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரூவிங்க சாப்பாடு எப்படி இருக்கு? இந்த மாதிரி உப்பு புளி எல்லாம் காணுமா? எல்லாம் காணும். அந்த வேற லெவலாக இருக்குது சாப்பாடு, தெரியுமா? நண்டு சாப்பிட காட்டுங்க. நண்டு சுடுவது சரியா? சுட சாப்பிட மழை குளிருக்கு டேஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்படி மழை டைமில் இப்படி சுட தான் சாப்பிடணும். உரைப்பாமல் இருக்கு. உப்பு நல்ல சுண்டலாக இருக்குது. நல்லா அந்த மாதிரி. இதோட இப்போ என்ன செய்ய போகிறோம்? நண்டு காயம் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நண்டு நல்ல நண்டு. அதோட நண்டு நல்ல நண்டு, நல்ல தசை நண்டு. இங்கே பார்த்தீங்களா தசையெல்லாம் அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா தசையை நோண்டு வாட்டுங்க. சுடுவது சரியா? நல்ல தாசா நண்டு அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நான் இப்போ சாப்பிட போகிறேன். நல்ல தாசா நண்டு அந்த மாதிரி நண்டு. நண்டு கால் உடைச்சனாலும் இப்படி இருக்குது பாருங்க. தாசி நண்டு இல்லை, அந்த மாதிரி நண்டு. சூப்பர் நண்டு. அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் ரூபி சமைச்ச மாதிரியே சமைச்சு சாப்பிட்டு பாருங்கோ. ஓகே, இன்னொரு காணொலியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இதோட எங்களோட காணொலியை நாங்கள் முடித்து கொள்கிறோம். ஓகே, ஒரு வேளை பாய்.